அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பூர் அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு மேலும் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட சிறுமி அளித்த வாக்குமூலத்தில் வெளியான அதிர்ச்சி தகவலை பார்க்கிறோம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், விரிவான விவரம். திருப்பூர் உடுமலைப்பேட்டை பகுதியில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு ஒன்று பதிவாகிறது. அதில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு 4 மாத கருவுற்று இருப்பதாக தகவல் கிடைத்த நிலையில் அவரை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய மொத்தம் 9 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 3 பேர் 14, 15, 16 என சிறுவர்களாக இருப்பது ஒரு கூடுதல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த அதிர்வலைகள் அடங்குவதற்குள்ளாகவே இந்த வழக்கின் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் மேற்கொண்ட விசாரணையில் மற்றொரு சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது பேரதிர்ச்சியை தந்திருக்கிறது. தற்சமயம் 2 சிறுமிகளையும் மருத்துவ பரிசோதனைக்காக காவல்துறை அழைத்து சென்றிருக்காங்க. இங்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார்களா அல்லது வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா? கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார் மற்றொரு சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்? மேலும் ஒரே நாளில் நடைபெற்றதா, வெவ்வேறு நாட்களில் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது நடைபெற்றதா என்ற பல்வேறு கோணங்களில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் உடுமலைப்பேட்டையில் தற்சமயம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து விசாரணை என்பது சென்று கொண்டிருப்பதாலும் ஊடக பொறுப்பு மற்றும் கடமையை உணர்ந்து காலை முதல் இந்த செய்தியை நாம் கையாண்டு வந்தாலும் தொடர்ந்து சிறுமியின் அடையாளங்களை வெளியே தெரிவிக்காமல் விசாரணையினுடைய கோணமும் பாதிக்கப்படாமல் நாம் இந்த செய்தியை கொடுத்து வருகிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதலாக பாதிக்கப்பட்ட மற்றொரு சிறுமியினிடமும் தற்சமயம் விசாரணை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விக்னேஷ், சுரேஷ், ஏற்கனவே ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளாத சூழ்நிலையில் இப்போ இன்னொரு சிறுமியும் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. இப்போ இதுவரைக்கும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மேலும் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கடுமையான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு வருதா? ஏற்கனவே போக்சோ வழக்கின் கீழே தான் இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு 2 சிறுமிகளையும் எந்த இடத்தில் வைத்து பாலியல் வன்கொடுமையை மீட்கொண்டார்கள் என்பது குறித்த விசாரணையில் காவல்துறை இறங்கியிருக்காங்க. அவர்களை எந்த பகுதிக்கு அழைத்து சென்று இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது, அந்த பகுதி யாருக்கு சொந்தமானது என்பது குறித்தெல்லாம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மேற்கொண்டு மருத்துவ ரீதியிலான ஆதாரங்கள் மட்டுமே இந்த வழக்கை மேற்கொண்டு கைது செய்யப்பட்டவர்களை குற்றம் சாட்டுவதற்கான முக்கிய ஆதாரங்களாக இருக்கும் என்பதால் மிகவும் கவனமுடன் மருத்துவ ரீதியிலான விசாரணை மேற்கொள்ள காவல்துறையின் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. விக்னேஷ், 2 சிறுமிகளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. தொடர்ச்சியாக விசாரணையும் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.